நான் ஒரு ஆங்ஷியஸ் பேரண்ட். ஏய் எனக்கு நிறுத்து. உட்கார முடியும் இடத்துல. உட்கார முடியாது. எப்ப பார்த்தாலும் குதிச்சுன்னு இருக்கு. நிறுத்துடா. ஏய் லேட் ஆகுது ஸ்கூலுக்கு. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, கிளம்பு. ஐயோ எவ்ளோ நேரம்? சீக்கிரமா பண்ண முடியாது? இல்ல இப்பதான் 3 மணிக்கூட சினிமா பார்த்து வந்திருக்கு. அதுக்கு மேல என்னடா மொபைல் பார்க்கணும் உனக்கு? கண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் குடு. உட்கார வச்சிருப்ப. திருப்பி கேட்டு பாரு. இல்ல சொல்லியாச்சுன்னா இல்ல தான். திருப்பி கேட்டா பாரு. நான் ஒரு காம் பேரண்ட். கண்ணா, என்ன சொல்லிக் குடுத்துருக்கேன்? சோஃபா மேல ஏறி உட்காரணும். அப்படி மேல உட்காரலாமா ஹெட் ரெஸ்ட்ல? எப்படி உட்காரணும் சோஃபால? உட்காந்துக்கோ ஆனா சரியா உட்காரு. ஓகே? பாரு கண்ணா, ஆல்ரெடி 7:50 ஆயாச்சு. 8 மணிக்கு உன்னோட பஸ் வந்துடும். நீ இப்போ வரைக்கும் யூனிஃபார்மே போட்டுக்கல. ப்ளீஸ் ஃபோக்கஸ். ஸ்டாப் ஜம்பிங் அரவுண்ட். அம்மா ஹெல்ப் பண்ணட்டா உனக்கு இன்னைக்கு ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு? சரி. கண்ணா, 3 மணிக்கு 3D சினிமா பார்த்துருக்கோம். எனக்கு கண்ணு வலிக்கிறது. உனக்கு வலிக்கலையா? ஓகே வலிக்கலனாலும், நீ கேட்டது சினிமா கூட்டின்னு போயிருக்கேன். என்ஜாய் பண்ணியிருக்கோம். உடனே உனக்கு மொபைல் என்ன வேணும்? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. கம் ஆன் டெல் மீ வாட் வாஸ் த ஃபேவரைட் சீன் இன் த மூவி? வாட் டிட் யூ லைக் த மோஸ்ட்? 2 பேரண்ட்ஸ்ல வித்தியாசம் என்னான்ட்டு உங்களுக்கு தெரியாதா? இங்க வித்தியாசம் என்னான்ட்டு சொல்றேன். ஒரு சிம்பிளான ட்ரிக்கு. இந்த செகண்ட் காமா இருக்கிறது அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு சின்னதா ஒரு ட்ரிக் என்னன்னா, பேரண்டிங்ல இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ குழந்தைகள் தன்னோட எமோஷன்ஸ்ல ஹையா இருப்பாங்க. ஏன்? அவளோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தட் இஸ் த லாஜிக்கல் பிரெயின் அது இப்பவும் டெவலப் ஆயிட்டு இருக்குது. கம்ப்ளீட்டா டெவலப் ஆகிறதுக்கு அடல்ட் ஆகிறது வரைக்கும் 21 இயர்ஸ் ஆகிறது வரைக்கும் அது டெவலப் ஆயிட்டே இருக்கும். ஸோ அவ எமோஷன்ஸ்ல இருப்பாங்க. ஆனா அவாள போலயே நம்மளும் எமோஷன்ஸ்ல வந்துட்டோம்னா 2 பேரும் சேர்ந்து கிளாஷ் தான் ஆகும். நம்ம கத்துறத அவ இன்னி ஃபாஸ்டா பண்ணுவாங்கன்ட்டு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அது நடக்காது. ஏன் நடக்காது? குழந்தைகளோட பிரெயின்ல ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா அவ ஃபங்க்ஷன் பண்றது மெயினா அவரோட பிரெயின் அமிக்டிலா தட் இஸ் த இமோஷனல் பிரெயின். அங்கிருந்து தான் அவங்க ஃபங்க்ஷன் பண்றாங்க. இந்த டிட்டாச் எப்படி ஆகிறது? அது உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். கண்டிப்பா வரும். ஏன்னா இது ஈஸி இல்ல. ஆக்சுவலி ஈஸி தான். ஆனா எப்படி பண்ணணும்ன்ட்டு நெறைய பேருக்கு தெரியாது. அத தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்பேஸ் இந்த சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நான் சீக்கிரமா அத பத்தியும் கன்டென்ட் கொண்டு வரேன்.